Good afternoon to all. Now, 6th standard English half-yearly revision. Your half-yearly portion, only one unit. So, one unit content, prose, poem, supplementary. Second unit only memory poem lines only. So, already you knowing very well memory poem lines from a railway carriage. ஸோ நல்லா படிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஒரு 8 லைனாவது நல்லா படிச்சுக்கோ. ஸோ வாட் எவர் எத்தனை லைன் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ ரைட் பண்ணி மெமரி பயம் கண்டிப்பாக ரைட் பண்ணும் பொழுது டைட்டில் கம்பல்சரி இருக்கணும். ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ்னு எழுதணும். அதுக்கு அடுத்தது நேம் ஆஃப் த பொயட் கம்பல்சரி எழுதணும், ராபர்ட் லூயி ஸ்டீவன்சன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு ப்ரோஸ் ஒன்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் பற்றி விளையாட்டுகள் பற்றி பார்த்தோம். அந்த விளையாட்டுகளில் ஃபஸ்ட் எடுத்தனையுமே மிதாலி துரைராஜ் கிரிக்கெட்டை பற்றி ஒன்று பார்த்தோம். அதுக்கடுத்தது உஷாராணி கபாடியை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்தது பிவி சிந்து பேட்மிண்டன் அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேவா? க்ளோசரிஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோ. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஒன்லி 3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதில். ஸோ அதுக்கப்புறம் 1 வேர்ட் ஆன்சர்லாம் நிறைய கொடுப்பாங்க எக்ஸாம்ஸ்ல எல்லாம். சரியா? ஸோ 3 கொஸ்டின்ஸும் நல்லா படிச்சுக்கோ. ஓகேவா? அதுக்கடுத்தது க்ளோசரிஸ் படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் படிச்சுக்கோ. அப்புறமேட்டு ஒரு பேராகிராஃப் ரைட் ஏ பேராகிராஃப் அபவுட் மிதாலி துரைராஜ். தலைப்பு மிதாலி துரைராஜ்னு போட்டு கிரிக்கெட் பற்றி அதை பற்றி நீ எழுதணும். சரி, இதில் எது கட்டாலும் எழுது. பேராகிராஃப் உஷாராணி கபாடி பற்றி, சிந்து பால் பேட்மிண்டன். அப்புறமேட்டு மேட்ச் இட் நல்லா பார்த்துக்கோ. வெக்காபுலரி மேட்ச் இட் நல்லா பார்த்துக்கோ. ஆன்சர் பாரு இந்த பக்கம் இருக்குது. ஃபுட்பாலுக்கு ஹெல்மெட்டு, டென்னிஸுக்கு ராக்கெட்டு, கோல்ஃப் கிளப்பு, வாலிபால் நெட்டு, ஆர்ச்சரி பவ் அண்டு ஏரோ. ஓகேவா? அப்புறமேட்டு ஸ்னானிம்ஸ் பாரு, ஆப்ஷனோட இங்கே கொடுத்துருக்குறாங்க. நல்லா தெளிவாக பார்த்துக்கோ. திங்க் அண்ட் மீனிங் இட்டாலிக் வேர்டு, இது ஸ்னானிம்ஸு. ஓகேவா? இந்த ஒரு 5 இருக்குது. அதே மாதிரி ஆண்டனிம்ஸ் பாரு, சக்ஸஸ், அதுக்கான ஆப்போசிட் என்ன, ஃபெயிலியர். இந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. இதை லைன் அப்படியே கொடுத்து ஆப்ஷன் 3 கொடுத்து இதில் எது ஆன்சர் அப்படிங்கிறதோட கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோ. அப்புறமேட்டு அடிஷ்னல் ஆன்டனிம்ஸும் இருக்குது, அதையும் நல்லா பார்த்துக்கோ. ட்ரூ ஆர் ஃபால்ஸு. அதுக்கப்புறமேட்டு அட்ஜெக்டிவ் இதே மாதிரியே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, தேர் இஸ் ஏ டேஷ் கிரவுண்ட் இன் மை ஸ்கூல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கிரவுண்டு கொடுத்துருவாங்க. அந்த பிக்சர்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ நீ பிக் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ. அதுக்கடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்லேயும் இருக்கிறது கொடுத்துட்டுவாங்க. அதில் ரீஅரேஞ்ச் பண்ணி எது ஃபஸ்ட்டாக எழுதணும், எது செகண்டாக எழுதணும், எது தேர்டாக எழுதணும் அப்படிங்கிறதான் நல்லா பார்த்துக்கோ. ஆன்சர் பார் போல்டாக இந்த பக்கம் கொடுத்துக்கிறாங்க. அப்புறமேட்டு ரெஃபர் டு டிக்ஷனரி ஃபார் த மீனிங் அண்டு சர்க்கிள் த ஆட் ஒன், அதையும் பார்த்துக்கோ. அதுக்கடுத்தது ரைட் ஏ ஃபார்மல் லெட்டர் இன்வைட்டிங் சீஃப் கெஸ்ட்டு. ஃப்ரம்னு போட்டு உன் நேம் போட்டுக்கோ ஃபஸ்ட்டு, உன்னோட நேம். அதுக்கப்புறமேட்டு ஸ்கூல் நேமு சக்கராமலை வெளச்சிபாளையம். அதுக்கப்புறமேட்டு டு த சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் நாமக்கல். ஸோ ரெஸ்பெக்டட் மேடம். இது இனிமேல் நாளைக்குன்னா, இப்போ நாளைக்கு நடக்க போகிற தேதி போடு. இப்போ அப்போனா நெக்ஸ்ட் வீக் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இந்த மாதிரி கூப்பிடுற. சரியா? இனிமேல் நடக்க போகிற டேட்டை போடு. ஸோ ஐ ஆம் ரைட்டிங் திஸ் லெட்டர் அண்ட் பிகாஃப் ஆஃப் ஸ்கூல். அவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு கண்டக்ட் இன் ஆனுவல் டே டிசம்பர். நான் இங்கே ஸ்கூலில் இப்போ எழுதுகிறேன். அதுக்கப்புறமேட்டு என்னது கண்டக்ட் டிசம்பர் 20th இந்த மாதிரி ஆனுவல் டே ஃபங்க்ஷனு. ஸோ அதனால் சீஃப் கெஸ்ட்டாக நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அவரை இன்வைட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இதில் இங்கே இருக்கிற மாதிரி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரம்மு உன் அட்ரஸ்ஸு, ஸ்கூல் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டு டூ சீஃப் எஜுகேஷன் நாமக்கல், எக்ஸ்பெக்டட் சார்னு போட்டு நீ ஓனாக கூட எழுதலாம். இனிமேல் நடக்க போகிற டேட் எழுதணும். அதேமாதிரி செகண்டும் அதே மாதிரி படிச்சுக்கோ. ஸ்போர்ட்ஸுக்கு நியர் ஸ்கூலை நீ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு கூப்பிட்ற. அதுக்கடுத்தது டீம் ஒர்க்கு. ஸோ அதேமாதிரி க்ளோசரிஸ் படிச்சுக்கோ. அதுமாதிரி ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பாரு, இதில் ஒரு 3 இருக்குது. அப்புறமேட்டு லைனை கொடுத்து அதுக்கப்புறமேட்டு எழுதுறது. ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோ. திங்க் டு வின், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பார்த்துக்கோ. அதுக்கப்புறமேட்டு இதுவும் பார்த்துக்கோ. அதே ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்துக்கோ. பிகாஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் 7 கொஸ்டின் வரும். 7 2 14 மார்க்குக்கு அதுக்கு. ஓகேவா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோ. அதுக்கடுத்தது ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். பாரு, வெயிட் லிஃப்டிங், பாக்ஸிங், சிலம்பாட்டம், ஃபென்சிங். பாரு, பாக்ஸிங், சிலம்பாட்டம், ஃபென்சிங் இதெல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து ஃபைட் பண்ணிக்கிறது. பட் வெயிட் லிஃப்டிங் இது வேற. பாரு, ஹைட் அண்ட் சீக் கண்ணாமூச்சி ஆடுறது, கோகோ, அப்புறமேட்டு டென்னிகோட், கபாடி இதெல்லாமே கிரவுண்டில் விளையாடுறது. இது எல்லாமே ஹைட் அண்ட் சீக்கு, ஓடி பிடிச்சி. இது என்னது, அது வேற மாதிரி. ஸோ ஆடு ஒன் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதை எல்லாமே படிச்சுக்கோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸ்னானிங்ஸ் ஒரு 3 வரும், ஆன்டனிம்ஸ் ஒரு 3 வரும், கொஸ்டின் அண்ட் ஆன்சரு, மெமரி போயமு, பேராகிராஃபு, அட்ஜெக்டிவு, ரீஅரேஞ்ச் த word. So choose, find out, match it, letter writing. Okay, so write very well. ஒவ்வொரு டிவிஷனுக்கு ஒருக்கா வந்து லைன் போட நீட்டாக இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங்கு இம்பார்ட்டன்ட் வேர்டுக்கு எல்லாமே வந்து அண்டர்லைன் பண்ணி பென்சிலில் இல்லைன்னா பிளாக் கலர் ஸ்டிக்கில் நீட்டாக எழுது. ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் சேர்த்தா மார்க் போடுவேன். தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.